Friends, welcome to Dharana Academy. Very good morning to all. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 100 days challenge. ஓகேங்களா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு பிப்ரவரி மாத ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 டேஸ்க்குண்டான சேலஞ்ச் பிளான் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஓகேவா, அதை ஒரு 4 பார்ட்டாக பிரித்து ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒரு 25 டேஸுக்குண்டான பிளானை வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக 75 டேஸை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 பார்ட். ஓகேங்களா, அந்த 75 டேஸில் 3வது 25 டேஸுக்குண்டான கொஷின் பேப்பரை, ஓகேங்களா, ஏன்னா ஒவ்வொரு 25 டேஸ்க்குமே ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாம் நம்ம வைக்கிறதா சொல்லியிருந்தோம். 2 ஃபுல் மாடல் எக்ஸாமை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வச்சுட்டோம். இப்போ 3வது ஃபுல் மாடல் எக்ஸாமுக்கு உண்டான கொஷின் பேப்பரை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, அதோட லிங்க்குக்கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 25 டேஸ் அல்லது லாஸ்ட் 25 டேஸ், இன்னும் நம்ம சிறப்பாக சொல்லலாம் அப்படின்னா ஃபைனல் 25 டேஸ், அதாவது கிளைமேக்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஓகேவா, நம்ம கிளைமேக்ஸ் வந்து நெருங்கிட்டோம். ஓகேங்களா, இப்போது லாஸ்ட் 25 டேஸ்க்குண்டான பிளானை தான் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். சரியா, ஸோ முழுசாக வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் 25 டேஸ்க்குண்டான பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எப்படி வந்து இந்த முதல் 3 ஷெல்லுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த ஷெல்லும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 to 65% சிலபஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டு தான் நம்ம நினச்சிட்டோம். ஓகேங்களா, ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைனல் 25 டேஸ்க்கு உண்டான பிளான். ஓகே, அதுக்குண்டான எக்ஸாம் எப்போ நடத்த போகிறோம் அப்படின்னா மே 31, 2026. ஓகே, இந்த மாதத்தோட எண்டு கடைசி நாள். சரி, ஆக்சுவலாக நம்ம அதான் சொல்லியிருப்போம், பிப்ரவரிலேருந்து மே வரைக்கும், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 4 மாதத்தில் நம்ம இந்த 100 டேஸ்க்குண்டான பிளானை வந்து முடிக்கத்தான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சொல்லி வச்சா மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், 100 டேஸ் பிளானை வந்து பார்த்திங்கன்னா மே 31ஓட முடிக்க போகிறோம். சரிங்களா, ஓகே. சில வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் தமிழ் 100, மேக்ஸ் 25, ஜிகே 65, ஸ்கீம்லேருந்து 10. சரி, இப்போ வந்து நியூ கவர்மெண்ட் வரப்போதே, பழைய ஸ்கீம்லாம் வந்து வருமா வராதான்னு கேட்டிங்க அப்படின்னா அதை ஹோல்ட் பண்ணி வைங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதே கவர்மெண்ட் தான் எப்பவும் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நம்ம வந்து கம்பல்சரி படித்து தான் ஆகணும். சரிங்களா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஸ்கீம்ஸை வந்து படிக்காமல் இருக்குன்னு கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்தா தமிழில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு 3 25 டேஸ் என்ன பார்த்தோம், யூனிட் 1, 2, 3 பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 7 பார்க்க போகிறோம். ஓகேவா, ஏன்னா அடுத்து வரக்கூடிய 4, 5, 6 இந்த 3 யூனிட்டுமே ரொம்ப சொற்பமான தகவல் தான். ஆனால் வந்து நிறைய நம்ம வந்து மெமரி பண்ண டாபிக் அதிகமாக இருக்கும். சரியா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூனிட் 7 டாபிக் வந்துடும். ஓகே, யூனிட் 7 டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதில் மொத்தமாக 15 வினாக்கள் வந்து கேட்குறாங்க. இதை நம்ம மொத்தமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். 3 பார்ட் அப்படின்னும் போது திருக்குறள் தொடர்பான செய்திகளும், ஓகேவா, நம்ம சிலபஸ் கொடுத்து அந்த 20 அதிகாரமும் ஒரு பார்ட். திருக்குறள் தொடர்பான செய்திகள் அந்த 20 அதிகாரம், இதை நான் தனி பிளேலிஸ்டாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை பார்த்து படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அறநூல் தொடர்பான செய்திகள், அதாவது இந்த திருக்குறளை தவிர்த்துக்கூடிய அந்த 10 அற நூல்கள், அதை பற்றியும் தமிழின் தொன்மை, அகர முதலி, இது எல்லாமே ஒரு பார்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது தமிழ் அறிஞர்கள், ஒரு 20 அறிஞர்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எனது மொத்தம் 20 அறிஞர்கள் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு தனி பார்ட்டாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஓகே, அப்போ இந்த 25 டேஸில் இந்த 3 பார்ட்டை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 15 கொஷின். ஓகேவா, இதுக்கு நம்ம அவுட் சோர்ஸ் அதிகமாக போக வேண்டிய அவசியம் இல்லை. நியூ புக்கும் ஓல்டு புக்கும் வந்து படித்தாலே போதும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. அப்போ நியூ ஓல்டு புக்கில் 10th லெவலில் கூடிய பாடத்தை நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணாலே போதும். 11th 12th படிச்சுக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். இந்த 15 கொஷின்றதை நம்மளால் ஈஸியாக எடுத்துட முடியும். சரிங்களா, ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 3 பார்ட்டுமே அண்டர்ஸ்டாண்ட் டாபிக் நிறைய வராமல் இருக்கும். ஆனால் இதில் அண்டர்ஸ்டாண்ட் டாபிக் கம்மி தான், மெமரி டாபிக் தான் அதிகம். ஓகேங்களா, கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து முடிச்சலாம். அடுத்து மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போன 25 டேஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் கொடுத்துருந்தோம். ஓகேவா, இந்த வாட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட், அதாவது மென்சுரேஷன் 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் அந்த பார்ட்டும், அதே மாதிரி ஏபிஜிபி சீரிஸ், அது தனித்தனியாக போடலாம், ஒரே சீரீஸாக போடலாம், பெருக்குத்தொடர் கூட்டுத்தொடர். ஓகேவா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த நான் சொன்ன இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மேக்ஸ் டாபிக் வந்து கவர் ஆகிருக்கும். இந்த 8 மேக்ஸ் டாபிக்லேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 15 கொஷின் கிட்டே வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க. ஓகே, அப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம். ஜிகேன்னு வரும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மொத்தமாக ஒரு 50 லெசனை வந்து கவர் பண்ணதான் சொன்னோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா, அந்த 50 லெசனில் முதல் 35 லெசனை கவர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு 25 டேஸில் 10 லெசன், செகண்ட் 25 டேஸில் 10 லெசன், 3வது 25 டேஸில் ஒரு 15 லெசன் கொடுத்துருந்தோம். ஓகேவா, இப்போ இந்த ஃபைனல் 25 டேஸும் ஒரு 15 லெசன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளான வீடியோ கிளாஸும் இந்த பிளேலிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பால்ட்டு ஒரு 3 லெசன். ஓகேங்களா, அடுத்து வந்து இந்தியன் எக்கனாமிக்லேருந்து ஒரு 4 லெசன் கொடுத்துருக்கேன். தேசிய வருவாய், வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடு, வங்கியல், நிதி பொருளாதாரம்.
அடுத்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் கவர் ஆகிற மாதிரி தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் போன 25 டேஸ் பிளானில் 10th வந்து நம்ம ஐஎன்எம் ஓரியண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லெசன் இருந்துச்சு. இந்த 6ல் முதல் 5 லெசன் மட்டும் வச்சுருந்தோம். 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்த இயக்கத்திலிருந்து தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் வரைக்கும் வச்சுருப்போம். அதில் மீதி இருந்த ஒரு லெசன் ரொம்ப முக்கியமான லெசன் பார்த்தா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த யூனிட் 6லையும் கவர் ஆகும், ஐஎன்எம்லையும் கவர் ஆகக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அது இல்லாமல் ஹிஸ்ட்ரி, ஓகே, யூனிட் 3ல் வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி அண்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரி கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகக்கூடிய முக்கியமான ஒரு 7 லெசன், ஓகேங்களா. என்ன அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தென்னிந்திய பேரரசு, டெல்லி சுல்தானியம், விஜயநகர பாமனி பேரரசு, முகலாய பேரரசு, மராத்தியர் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி. ஓகேவா, இது நம்ம வந்து 6 to 10க்குள்ளேயே முடிக்கக்கூடிய பாடத்தில் தான் கொடுத்துருக்கோம். 11லையும் இது சம்மந்தமான பாடங்கள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கோத்ரூ பண்ணா போதும், அதை நம்மளால் ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 25 டேஸ்க்குண்டான பிளான் வெற்றிகரமாக இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, போன 25 டேஸ்க்குண்டான பிளானுக்கான கொஸ்டின் பேப்பரை நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, அதே மாதிரி இதில் அந்த திருக்குறளுக்குண்டான பிளேலிஸ்ட்டு, அப்புறம் மற்ற டாப்பிக்கான பிளேலிஸ்ட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 லெசனுக்குண்டான பிளேலிஸ்ட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் அந்த மெஷர்மெண்ட்டு ஏபிஜிபிக்குண்டான பிளேலிஸ்ட் வந்து நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து இந்த வாரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதத்தோட எண்டில் 4th 25 டேஸ்க்குண்டான பிளான் ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஸ்டின் போட்டோம் அப்படின்னா வெற்றிகரமாக அந்த 100 டேஸ் சேலஞ்சை வந்து நான் சேலஞ்ச் பண்ண மாதிரி முடிக்க போகிறேன். எத்தனை பேர் முடிச்சிங்கன்றத மே 31 நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, அதேமாதிரி அடுத்த ஜூன் மந்த்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 200 டேஸ்க்குண்டான சேலஞ்சு நான் போடுறது தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதை நம்ம வந்து பார்த்தோன்னா இது எந்த அளவுக்கு நம்ம வந்து பிக்கப் பண்ணமோ இதில் கூட நிறைய குறையெல்லாம் சீர்தூக்கி அடுத்த அந்த 200 டேஸ்க்குண்டான பிளான் நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து போடலாம். ஓகேவா, ஸோ இன்னும் நமக்கு ஒரு 25 நாள் கிட்டே இருக்குது. இன்னும் ஸ்டார்ட் பண்ணி 25 டேஸ் 31 சேர்த்திங்க அப்படின்னா இந்த 25 டேஸ் பக்காவாக உட்காந்து படிங்க. உங்களுக்கான நேரங்கள் எப்போவோ கவுண்டன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் தான் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி என்னோடய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போவே நாம் வந்து பார்த்திங்கன்னா பாதி வெற்றி அடைஞ்சிருந்தோம். ஏன்னா ஒரு செயலை தொடங்கலாமா வேண்டாமா திங்க் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுதான் முதல் புள்ளி. ஓகேவா, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 50% அடையும் அப்படின்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை இறங்கி அதில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் பார்த்திங்களா, அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போதே பாதி வேலை முடிஞ்சதாக அர்த்தம். மீதின்றது அதை நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு போகிறது தான் மீதி 50%. ஓகேங்களா, ஸோ அந்த 50% நோக்கி தான் ஓடிட்டுருக்கும். கண்டிப்பாக நம்ம சக்ஸஸை ரீச் பண்ணிவிடும். ஓகேங்களா, ஸோ தொடர்ந்து படிங்க, வெற்றி பெறலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்த வீடியோ பதில் வேறு ஒரு முக்கியத்தோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நான் உங்கள் தேங்க்யூ.